கொண்டிருக்கின்ற சிதம்பரநாதபுரம் நீலப்புலிகள் இளைஞர்களே, எனக்கு முன்னால் பேசிய வழக்கறிஞர் பெருமக்களே, அண்ணன் பெருமாள் அவர்களே, பின்னால் பேச இருக்கிற சகோதரர் மணிசேகர் அவர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி ஒரு மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அதிகாரி எவ்வாறு இருக்க வேண்டும், காவல்துறை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அரசியல்வாதி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த நாடு எவ்வாறு நடைபெற வேண்டும் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி அவர் இறந்து 58 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் அண்ணல் தேசப்பிதா அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாள் பொதுக்கூட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம். தீண்டாமை ஒழியப்பட வேண்டும், இந்த நாட்டிலே மக்கள் சமமாக வாழ வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மனிதனாக நடத்தப்பட வேண்டும், தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்த சாலையிலே நடக்க வேண்டும், அவர்கள் துணிமணி அணிந்து நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் செருப்பணிந்து நடக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு ஆர்டிகல் 14 முதல் 19 வரை அதிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நமது படிக்கின்ற புத்தகங்கள் எல்லாம் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது, தீண்டாமை சட்டப்படி ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நடைமுறையில் தீண்டாமை இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்கள் நமது வழக்கறிஞர் பெருமக்கள் சொன்னார்கள். வெண்மணியிலே தொடங்கி தர்மபுரி வரை எத்தனை கலவரங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வழக்குகள், எத்தனை இறப்புகள், கணக்கு பார்க்க முடியாது சகோதரர்கள். வெண்மணியிலே 44 சகோதரர்களை, தலித் சகோதரர்களை வெட்டிக் கொண்டார்கள், கொளுத்திக் கொண்டார்கள். கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்ற அயோக்கியன், அவன் அது போன்ற ஒரு தவறை செய்ய மாட்டான் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவனை விடுதலை செய்தார். நமக்கு சாதி எதிரிகள் எவ்வாறு, சாதி இந்துக்கள் எவ்வாறு நமக்கு எதிராக இருக்கிறார்களோ, அரசியல்வாதிகள் எவ்வாறு நமக்கு எதிராக இருக்கிறார்களோ, காவல்துறை அதிகாரிகள் எவ்வாறு எதிராக இருக்கிறார்களோ, அரசு அதிகாரிகள் எவ்வாறு எதிராக இருக்கிறார்களோ, அதே போலதான் நீதிமன்றமும் நமக்கு எதிராக இருக்கிறது. நான் பொய் சொல்லல. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியே ஒரு கோபாலகிருஷ்ணன் நாயுடு இத்தனை தலித்து சகோதரர்களை கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று அவனை விடுதலை செய்தார். ஆனால் அங்குள்ள நமது தலித்து சகோதரர்கள் அவன் ஜாமீனில வந்த ஒரு வார காலத்திற்குள்ள அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவை வெட்டி கூறு போட்டார். அந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கின்ற ஒரே இனம் தாழ்த்தப்பட்ட இனம்தான். வேற எந்த கொம்பானுக்கு அந்த துணிச்சல் வர? நீதிமன்றம் விடுதலை செய்தது, தலித் இளைஞர்கள் வெட்டி கொண்டது, அதுதானே நியாயமா இருக்கும். 44 உயிரை எடுத்த கோபாலகிருஷ்ணன்
நம்ம மக்கள் ஒரே ஒரு உயிர் மட்டும் எடுத்திருக்காங்க. என்ன செய்திருக்க வேண்டும் என்ற இளைஞர்கள், நான் அவர்களை பாராட்டுகிறேன். அதே 44 பேரை ஒரே வீட்டில் வைத்து கொலைத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. ஏன் என்று சொன்னால், தலித் இளைஞர்கள் மனிதாபிமானம் உள்ளவர்கள், நேர்மை உள்ளவர்கள். இந்த கொலைக்கு யார் காரணமோ அவரை வெட்டி கொண்டார்கள். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, எல்லாரும் படிச்சிருப்பீங்க, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. திண்ணியத்துல நமது சகோதர வாயில மலத்தை அள்ளி திணித்தான். ஆனால் அரசு பதிவேடு என்ன சொல்லுகிறது? தீண்டாமை ஒழிந்து விட்டது அப்படின்னு சொல்லுகிறார். தனித்து வாயில சிறுநீரை விட்டான். ஆனா அரசு என்ன சொல்லுது? தீண்டாமை ஒழிந்து விட்டது. அதே அரசுதான் தீண்டாமை ஒழியப்படவில்லை, தீண்டாமை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்று வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். வன்கொடுமை தடுப்பு சட்டம் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா இந்த நாட்டில்? காவல்துறை சரியாக இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறார்களா? ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு பதிவானவுடன் அதற்கு ஒரு எதிர் வழக்கு பதிவு செய்கிறார்கள், எந்த விதமான புகாரும் இல்லை. எடுத்துக்காட்டாக இந்த சிதம்பரநாதபுரத்திலேயே சொல்லலாம். தீபாவளி என்று நமது சகோதரர்கள் தாக்கப்பட்டார். இந்த தத்துவாஞ்சேரி களத்தில் வழக்கு கொடுத்திருக்கணும், வழக்கு பதிவு செய்தார்கள். இரவு 10 மணி வரை எதிர்த்தரப்பிலிருந்து எந்த விதமான புகாரும் பதிவு செய்யப்படவில்லை திருப்பரம்பூர் காவல் நிலையத்தில். ஏனென்றால் நான் 10 மணி வரை இந்த காவல் நிலையத்தில் இருந்திருக்கிறேன். அந்த சகோதரர்களுக்கு காயம் இல்லை. ஏன்னா காவல்துறை நம்ம பேசினா காவல்துறை ஒரு திட்டுவாருன்னு சொல்லுவாங்க. நீங்க சரியா நடந்தீங்கன்னா நான் சரியா இருப்பேன். நீ சகோதரன் நினைத்தால் நான் சகோதரர் தான். நீ எதிரியாக நினைத்தால் நானும் எதிரியாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். வழக்கு பதிவு செய்தீங்களா இல்லையா? வன்னிய சமூக மக்களுக்கு அந்த சம்பவத்தில் காயம் இல்லை. தாழ்த்தப்பட்ட இளைஞனுக்கு அந்த வழக்கிலே காயம். நாங்கள் கொடுத்த வழக்கு குற்ற எண் 270. அவர்கள் எங்கள் மீது கொடுத்த வழக்கு குற்ற எண் 74. இது சரியா? காவல்துறை பதில் சொல்லணும். காலையிலே இந்த இளைஞர்களை 6 இளைஞர்களை கைது செய்தீங்க. நாங்க கேட்டா அவங்களையும் 6 பேர் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இது சரியான பதிலா? ஒரு காயமே இல்லாதவர்கள் ஒரு வழக்கு கொடுத்து எங்கள் மீது வழக்கு பதிவு செய்திருங்க. இது நியாயமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நான் உங்க மேல கோவப்படணும் அவசியம் இல்லை, நீங்க சிந்திச்சாவே போதும். நடைமுறைப்படுத்துகிறீர்களா? நீங்கள் நடைமுறைப்படுத்தியிருந்தால் உங்களை திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆக சகோதர காவல்துறை அதிகாரிகளே, நீங்கள் இந்த பகுதி கல்வி அறிவு அதிகமான உள்ள பகுதி, வேலை வாய்ப்பு அதிகமான பெற்ற பகுதி, தீண்டாமை ஒழிப்புக்காக போராடின பகுதி, ஒரு மனிதாபிமானம் உள்ள பகுதி. இந்த பகுதியிலேயே காவல்துறை இப்படி நடந்துகிட்டீங்கன்னா, நேற்று விவேகானந்தன் கூட பேசினார். ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை பகுதியெல்லாம் ரொம்ப விஷம் மாதிரி ஏறிட்டு இருக்கு தீண்டாமை. ஆனால் நம்மளுடைய காவல்துறை அதிகாரி எஸ்பி அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். தஞ்சை மாவட்ட காவல் எஸ்பி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இங்கே திட்டச்சேரியிலே ஒரு கிராமத்திலே ஒரு பொங்கல் என்று ஒரு பிரச்சனை. நமது சகோதரர்களை அடித்தார்கள். காவல்துறையும் நமது சகோதரர்களை அடித்து வழக்கு போட்டார்கள். அப்போது இருந்த
காவல்துறை அதிகாரி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஏன் இந்த காவல் எஸ்பி அவர்களுக்கு நாம் திருப்பி அவர்களை அடித்து விடுவோம் என்று நமது தேர்விலே கிட்டத்தட்ட ஒரு 3000 காவலர்களை நிறுத்தினார்கள். வழக்கறிஞர் மணிசேகர்லாம் வந்திருக்க, நிறைய கட்சி இயக்கத்தோடலாம் வந்தாங்க. இங்க இருக்கின்ற திட்டச்சேரியில் இருக்கின்ற சகோதரர்கள் தலித் இளைஞர்கள் 30 வீடுகள், திட்டத்தில் இருக்கின்ற சாதி இந்துக்கள் வீடுகள் 3000 வீடுகள். 3000 வீடுகள் உள்ள பகுதியில் போலீஸ் நிறுத்தாம 30 வீடுகள் உள்ள சேரியில கொண்டு வந்து 3000 போலீஸ் நிப்பாட்டாங்க. இவர்கள் பயந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரல. எஸ்பி உடனே பாதுகாப்பு கொடுக்கிறார். யாருக்கு? சாதி இந்துக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4 டிஎஸ்பி, ஒரு 20 இன்ஸ்பெக்டர், ஒரு 50 எஸ்ஐ, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அதை விட பெரிய ஜோக் என்னன்னா, நமது பகுதியில் இருக்கின்ற போலீஸ் அத்தனை பேரும் தாழ்த்தப்பட்ட போலீஸ். அடிவாங்கன்னா இவங்க அடிவாங்க, அடிச்சா அவங்க அடிவாங்க. என்னையா நியாயம்? ஏன் இந்த எஸ்பிக்கு பட்டுக்கோட்டை தெரியாதா? இல்ல ஒருத்த நாட்டில் நடக்கிற கொடுமை தெரியாதா? ஏன் இங்க போக பண்றாரு? வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறாரு. சாதி இந்து போலீஸ மட்டும் நான் திட்டல, நான் கேள்வி கேட்கவில்லை. எங்களுடைய எஸ்பியை பார்த்து தான் கேட்கிறேன். வன்கொடுமை நடக்குதா இல்லையா? ஏன் நீ வழக்கு பதிவு மறுக்கிறார்? நீ நல்ல பேர் எடுத்துக்கணும், நீ ஒரு நல்ல எஸ்பி நடந்துக்கணும். காவல்துறை நிலைமை நிறைய நடவடிக்கை எடுத்திருக்காரு. அதே போல சாதி இந்துக்கள் கொடுமை செய்கிறார்கள், தீண்டாமை பாராட்டுகிறார்கள், வாயில மரத்தை வைக்கிறான், எங்களோட பெண்களை கெடுக்கிறான். ஏன் வழக்கு பதிவு செய்ய மறுக்கிறீர்கள்? ஆகவே நம்முடைய தஞ்சை மாவட்ட காவல்துறை எஸ்பி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்கே தீண்டாமை, எங்கே கொடுமை நடக்கிறதோ, தாழ்த்தப்பட்ட மக்கள் எங்கே தாக்கப்படுகிறார்களோ, அவர் உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று விசாரணை செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக அவரை கேட்டுக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சகோதரர்களே, அரசியல் சாசனம் சட்டம் எழுதி வைத்து விட்டு சென்று விட்டார் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவருடைய நினைவு நாளிலே அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், பல்வேறு இளைஞர்களுக்கு அம்பேத்கர் யார் என்றே தெரியாத நிலை இருக்கு. நீ எவ்வாறு நடக்க வேண்டும், நீ எவ்வாறு வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அவர் இல்லை என்றால், அவருக்கு முன்னோர்கள் இருந்திருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள், அயோத்திதாசன் பண்டிதர் அவர்கள் இருந்திருக்கிறார். இவர்களெல்லாம் இல்லை என்றால் நாம் இந்த